டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸை நிறைய மாற்றிட்டாங்கங்க. அதில் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா தமிழறிஞர்கள். அதில் வந்து பாரதியாருக்கு வந்து ஒரு தனித்துவமான இடம் எப்போதுமே இருக்கும். அந்த பாரதியாரோட நூல்களை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது நம்ம ஒரு எக்ஸாம் எழுதும் போது அப்படி சரசரன்னு வர அளவுக்கு வந்து எப்படி நம்ம அந்த நூல்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாரதியாரோட நூல்கள் ஒன்று வந்து உரைநடை நூல்கள் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கவிதை நூல்கள், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீதி நெறியை விளக்கக்கூடிய நூல்கள் இருக்குது. சரிங்களா, இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து உரைநடை நூல்களை பார்த்துடலாம். சரிங்களா, உரைநடை நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா உரைநடை நூல்களில் ஞானரதம், அதாவது நான் வந்து ஒரு ஆர்டரில் சொல்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சந்திரிகையின் கதை, தராசு, ஞானரதம், மாதர், காட்சி, கலைகள், பதஞ்சலி யோக சூத்திரம், இந்து தர்மம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சந்திரகலா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா தராசை எடுத்துக்கிட்டு ரதத்தில் போகுது. சரிங்களா, ரதத்தில் போகும்போது என்னென்னா மாதா வந்து காட்சி அளிக்கிறாங்க. காட்சி அளித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பதஞ்சலி யோக சூத்திரத்தை நீ வந்து தெரிஞ்சிக்க, அப்போ தான் உனக்கு வந்து அந்த கலையை வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஹிந்து தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா ஒரு சும்மா ஷார்ட்கட்டுக்காக இதுதான் வந்து ஹிந்து தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் என்னென்னா நம்ம என்ன பண்ண